எக்கனாமியில் முதல் நிலை தொழில்கள், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2ஆம் நிலை தொழில்கள், அதே போல் வந்து 3ஆம் நிலை தொழில்கள்னு சொல்லிட்டு சில ஒர்க்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து டக்குனு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தலாம், சரிங்களா? அதில் வந்து முதல் நிலை தொழிலில் பாருங்கள், வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில், அதுக்கப்புறம் பாருங்கள் கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா முதல் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் 2ஆம் நிலை தொழில்கள், சரிங்களா? அதாவது முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களிலிருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை தொழில்கள், சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் சொல்லிட்டு பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடு சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனிம தொழிற்சாலைகள், சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் கடல்சார் தொழிற்சாலைகள் சொல்லிட்டு கடல் உணவு பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 3ஆம் நிலை தொழில்கள் பாருங்கள், முன்னர் கூறிய 2 நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால் இவை சேவைத்துறை தொழில்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதாவது மக்களின் அன்றாட தேவைகளை வந்து இது பண்ணுறதை வந்து சேவைத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வர்த்தகம், வங்கி, சரிங்களா? ஸோ போக்குவரத்து வந்து சாலை வழி, ரயில் வழி, கடல் வழி, ஆகாய வழி அப்படிலாம் இருக்குது. தொலைத்தொடர்பு பாருங்கள், அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம், ஸோ அதெல்லாம் இருக்குது. வர்த்தகம் பாருங்கள், பொருட்களை வந்து கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல், அது வங்கி பாருங்கள், பண பரிமாற்றம் மற்றும் வங்கி சேவைகள், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா 3ஆம் நிலை தொழில், சரிங்களா? அதே போல் இங்கே ஒன்று பாருங்கள், கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரும் பார்த்தோன்னா மகாத்மா காந்தியடிகள், சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மறுபடியும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய்.